ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிட்டுருக்குறேன். இந்த பாருங்க, மண்வெட்டி கையில் வச்சுருக்கேன். இந்த ஒரு காடு வந்து முடிக்கிறதுக்கு எப்படியும் இந்த 3 நாள் ஆயிரும். மயிலுங்க, பயந்துட்டேன். இந்த பாருங்க மயில், பயந்துட்டேன் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் மயிலெல்லாம் போகுது, மயில் பறந்துட்டு போகுது. காட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் பயந்தேன்னா, பார்க்கக்கூடாத ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இந்த இடம் இருக்குங்கல்ல பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் காட்டு எருமை என் பின்னாடியே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துலன்னா பாருங்க, எங்கள் ஸ்பாட்னு எங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா மேலே இருந்துச்சு. ஆனால் மேலே காட்டிலேருந்து நான் கீழே வரும்போது இந்த பாருங்க, இந்த மேப்பக்கம் ஒன்று, இந்த கீழ்ப்பக்கம் ஒன்று ஒரு தடை வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே காட்டு எருமை நின்றுட்டு இருந்தது. அப்படியே எனக்கு அது பார்த்ததுமே ரொம்ப பயமாயிருச்சு. அப்புறம் பயந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம காட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போல்லாம் காட்டுக்கு வரதுனாவே ரொம்ப பயமாக இருக்குது. சுற்றிலையுமே பார்த்துட்டு தான் வேலை செய்கிறதா இருக்குது. எங்கேயாவது ஏதாவது தெரிஞ்சால் ஏதாவது வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயம் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா பயப்பட மாட்டேன். இப்போ அந்த காட்டு எருமையை பார்த்தது வந்து அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சுற்றிலையும் பார்த்துட்டே வேலை செய்கிறதா இருக்குது. கொஞ்சம் ஏதாவது சவுண்டு வந்ததுனாலும் சுற்றி பார்த்துட்டே வேலை செய்கிறதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, செஞ்சு தானே நம்மளுடைய காக்கா. இந்த அவ்வளோதான், நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், காட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இந்த அப்புறம் இங்கே மேலேருந்து இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வரை இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எருமை இருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தியா, காட்டு எருமை. அது மேலே, இந்த அது மேலே ஒரு பிட்டு, அதுக்கு மேலே ஒரு பிட்டு இருக்குது. முடிக்கிறதுக்கே எனக்கு இன்னும் 3 நாள் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டை முடிக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். காட்டுக்கு வந்துட்டேன், அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரிங்களா, டாட்டா பாய். இருக்கிறவங்க எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, சரிங்களா. அதாவது கொல்லிமலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க எல்லாருமே. அதாவது காட்டெருமை வந்து எந்த இடத்துக்கு வருது, எங்கே இருக்குன்னே சொல்ல முடியல. நானே எதிர்பார்க்கல, காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நானே எதிர்பார்க்கல அது வரும்ன்ட்டு. பார்த்தா எனக்கு பின்னாடியே இந்த பக்கம் இப்படி நின்றுட்டு இருந்தது. வந்ததே தெரியல, சத்தமாக அதாவது நடந்து வந்ததே தெரியல. அது பார்க்கல, சைலண்டாக வந்தது. அதாவது கொஞ்சம் தூரம் நான் மேலே காட்டில் இடையில வந்து ஒரு காடு தான் இடையில இருந்தது. நான் ஒரு காட்டில் இருந்தேன்னா அதுக்கு வந்து கீழே காட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு ரொம்ப நானே பயந்துட்டேன். சரிங்களா, இருக்கிறவங்க எல்லோரும் சேஃப்டியாக பத்திரமா இருந்துக்கோங்க. எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, சரிங்களா. சரி, டாட்டா பாய்.